அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் என்விரான்மெண்டல் லாவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் லேண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். அதை எப்படி பாதுகாக்கிறது, எந்த வகையில் பாதுகாத்தா அது நம்மளுக்கு உதவியாக இருக்கும், மண்ணை சார்ந்து தான் பார்த்தீங்கன்னா மனித இனமோ அல்லது உயிரினங்களோ வாழுதுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதை சார்ந்த ஒரு கொஸ்டின் தான் இந்த லேண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஒரு 5-6 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக நம்மளுக்கு என்ன கான்செப்ட்ன்றது புரிய வரும். லேண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பது நில வளங்களை திட்டமிட்டு பாதுகாத்து மற்றும் நிலையான முறையில் பயன்படுத்தும் செயல்முறையாகும். எஸ், ஒரு நிலம் இருக்குது, அதை திட்டமிட்டு சரியான முறையில் பாதுகாத்தா அந்த நிலம் பார்த்திங்கன்னா மனிதர்களையோ அல்லது மற்ற உயிரினங்களையோ மிக அழகாக வாழ வைக்கும். அதை திட்டமிடாமல் அதை கெடுத்து கெமிக்கலாக்கி வேறு மாதிரி எதுக்குமே புரோஜனலாம் ஆக்கிட்டா கண்டிப்பாக உயிரினங்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக மாறிவிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிசோர்ஸுடைய மிக முக்கியமான கான்செப்ட். லேண்ட் பொல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கான்செப்டையும் இந்த கேஸ் ஸ்டடி நினச்சி எழுதலாம் நீங்கள். சரி, அதாவது நிலம் என்பது விவசாயம், குடியிருப்பு, தொழில் மற்றும் இயற்கை வளங்களுக்கான மிக முக்கிய ஆதாரமாகும். மண்ணரிப்பு, காடுகள் அழிப்பு மற்றும் மாசுபாடு, அளவுக்கு மீறிய நிலைப்பாடு ஆகியவற்றில் நிலவளங்கள் பாதிக்கப்படுகின்றன. மாசுபாடு, அது நில மாசுபாடு, அதாவது நீர் மாசுபாடு, இது எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்றது நிலமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மதிப்பை பார்த்தீங்கன்னா எழுந்துரும். அதாவது செடி கொடிகள் வளர்ந்து மக்களுக்கு அது உயிரினங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய தன்மையை பார்த்தீங்கன்னா அந்த நிலம் மண் எழுந்துரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்செப்ட். எனவே நிலவளங்களை பாதுகாத்து மண் வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழலை சமநிலையில் நிலைநிறுத்துவது தான் இந்த லேண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய மிக முக்கிய நோக்கமாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மற்றும் என்விரான்மெண்டல் கன்வர்ஷன் ஆகியவிற்கு அவசியமானதாகும். ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா மண்ணை முதல்ல பாதுகாக்கணும். அதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா மற்ற கதைகள் எல்லாம். மண்ணை கெடுத்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு ஒரு பெஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஏ என்கின்ற கான்செப்டும் பி என்கின்ற கான்செப்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏ ஒரு வில்லேஜ், பி ஒரு வில்லேஜ். ஏ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்ற வில்லேஜ் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிசோர்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹவுசிங் மற்றும் வாட்டர் கன்சர்வேஷன்களுக்காக திட்டமிடப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு முறையாக ஒரு லேண்டை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துகிறாங்க இயற்கை முறையில். சாயில் கன்வர்சேஷன் மற்றும் ட்ரீ பிளான்டேஷன் மூலம் நிலத்தின் தரம் பாதுகாக்கப்படுகிறது. இது ஏ உடைய கான்செப்ட். நேர்மாறா பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் பி என்ற பகுதியில் இல்லை என்ற வில்லேஜில் இம்ப்ராப்பர் லேண்ட் யூஸ், டீஃபாரஸ்ட்ரேஷன் நடைபெறுகிறது. இருக்கிற எல்லா லேண்டையும் கெடுத்து விட்டுறாங்க, இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி விட்டுறாங்க. சாயில் எரோஷன் அண்ட் லேண்ட் டெக்ரடேஷன் ஏற்படுகின்றன. இங்கு ஏவினுடைய செயல் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுகிறது. பியினுடைய செயல் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டேமேஜுக்கு காரணமாகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷனுடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதை இரண்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ப்ரீஃபாக எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அருமையாக வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் காமிங்க. அதன் பிறகு காம்போனன்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. எல்லாமே தமிழில் தான் இருக்குது. அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நேரடியாக கேஸ் ஸ்டடிக்குள்ளே போயிடலாம். டிஎன் கோடவர்மன் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, திருமுல்பேடு வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் கோடவர்மன் திருமுல்பாடு அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் நீல்கிரிஸ் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பகுதியில் நடைபெற்று வந்த சட்டவிரோத மரம் வெட்டுதல், அதாவது இல்லீகல் டிம்பர் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த மாதிரி காடுகளை அழிப்பை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று தாக்கல் பண்ணுறாரு அரசாங்கத்திற்கு எதிராக. ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன் ஆக்ட் இன் 1918 விதிகளை மீறி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா காடுகள் அழிக்கப்பட்டு வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக மனுவில் கூறுறாரு. காடுகள் அழித்து வீடு கட்டுறது, இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறது, இந்த மாதிரியான விவகாரங்கள். ஃபாரஸ்ட் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சட்டப்படி அறிவிக்கப்பட்ட காடுகள் மட்டுமா அல்லது இயற்கையாக காடு போன்ற அனைத்து பகுதிகளுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா அரோஸ் பண்ணுறாங்க.
ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. உச்சநீதிமன்றம் ஃபாரஸ்ட் என்ற சொல்லுக்கு டிக்ஷனரி மீனிங் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. எனவே சட்டப்படி அறிவிக்கப்பட்ட காடுகள் மட்டும் அல்லாமல் இயற்கையான காடு தன்மை கொண்ட பகுதியிலையும் ஃபாரஸ்ட் என கருதப்பட வேண்டும். நிறைய மரம் இருக்கு அப்படின்னா அதை ஃபாரஸ்டா கருதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 அனைத்து காடுகளுக்கும் பொருந்தும். அது பிரைவேட் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், வில்லேஜ் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், அதன் பிறகு என்ன ரிசர்வ் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவை அரசு அல்லது தனியார் உரிமையில் இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. எப்பயுமே ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறா ஏதோ ஒரு வழக்கில் தான், அரிது வழக்கில் தான், அதுவும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு உபயோககரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இயற்கைக்கு மாறாக எந்த தீர்ப்பையும் வழங்கியது இல்லை என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.